வணக்கம். நான் ஜெலியானாஜி. குமரி அறிவியல் பேரவை இளம் விஞ்ஞானி நிகழ்ச்சி 2025-26 ஆண்டில் உள்ள இளம் விஞ்ஞானி. நான் இன்று புவியின் புன்னகை காப்போம் என்ற சிறு உரையை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம எல்லாருமே டெய்லி வீடுகள்ல லைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா இன்னைக்கு 1 hour லைட்ஸ் யூஸ் பண்ணாம இருக்க போறோம். ஏன் தெரியுமா? இந்த 1 hour எர்த் ஆர்னு கன்சிடர் பண்றோம். எர்த் ஆர் என்பது வேர்ல்டு வைட் ஃபண்ட் ஃபார் நேச்சர் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு உலகளாவிய மக்கள் இயக்கமாகும். இது தனிநபர்கள், சமூகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் வழக்கமாக மார்ச் மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்று உள்ளூர் நேரப்படி இரவு 8:30 மணி முதல் 9:30 மணி வரை ஒரு மணி நேரம் மின் விளக்குகளை அத்தியாவசியமாக பயன்படுத்துவதை விட்டு மெழுகுவர்த்திகளை ஏற்றும் ஒரு இயக்கமாகும். இது காலநிலை மாற்றம், ஆற்றல் நுகர்வு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு அடையாளபூர்வமான செயலாக அமைகிறது. இது 2007 சிட்னியில் ஒரு அடையாளபூர்வமான விளக்குகள் அணைப்பு நிகழ்வாக தொடங்கி அன்று முதல் இன்று வரை நீடித்து படிப்படியாக சுற்றுச்சூழலின் இயக்கத்தை ஒருங்கிணைந்த ஒரு பகுதியாக மாறி கோடிக்கணக்கான மக்களுக்கு கோளையும் இயற்கையும் பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. பூமியை மகிழ்விக்க நாம் மின்விளக்குகளை அணைத்து மெழுகுவர்த்திகளை ஏற்றும் போது சில முக்கியமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். இது வெறும் அடையாளம் மட்டுமல்ல, உண்மையிலே இயற்கைக்கு நன்மை தரும் ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் மனிதர்களின் தாக்கம், வாகனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் இருந்து வரும் புகைகள், காடுகளை அழித்தல் மற்றும் பிளாஸ்டிக்கை எரிப்பதன் மூலம் வரும் நச்சு புகைகள் பூமியின் வெப்பத்தை அதிகரிக்கின்றன. மேலும் இந்த பூமி அதனுடைய புன்னகையிலிருந்து அழுது கொண்டிருக்கிறது. மாணவர்களாகிய நாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சுற்றியுள்ள நேபர்ஸ் கிட்டையும் இதை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி புவியின் புன்னகையை மீட்டெடுக்க பாடுபடுவோம். நன்றி, வணக்கம்.